வணக்கம். பஞ்சாபில் நடந்த ஜில்லா பரிஷத் தேர்தலில் இதுவரை அறிவிக்கப்பட்ட முடிவுகளின்படி ஒட்டுமொத்தமாக ஆம் ஆத்மி கட்சி மிக அதிக அளவிலான இடங்களில் வெற்றி பெற்று தற்போது முன்னிலையில் வைத்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக அங்கே எதிர்க்கட்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காங்கிரசாரால் மிகப்பெரிய அளவில் ஜொலிக்க முடியவில்லை என்பதும் இந்த தேர்தலுடைய முடிவுகள் மிகப்பெரிய அளவில் ஆம் ஆத்மி கட்சிக்கு சாதகமாக இருக்கிறது என்றும் தேர்தல் முடிவுகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக பாஜக அங்கே வரும் 4 ஜில்லா பஞ்சாயத்துகளில் தான் வெற்றி பெற்றிருக்கிறது என்பது மற்றொரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பஞ்சாபில் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சி மிகப்பெரிய அளவில் போட்டியிட்டாலும் கூட தற்போதைய பகவத் மானுடைய அரசாங்கம் மிக உறுதியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதனுடைய முடிவுதான் ஜில்லா பரிஷத் பஞ்சாயத் தேர்தல்களில் அனைத்து இடங்களையும் முக்கியமான பல இடங்களிலும் ஆம் ஆத்மி கட்சி மிகப்பெரிய அளவில் வெற்றி வாகை சூடியிருக்கிறது. காங்கிரஸில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்கள் பல மோசமான விஷயங்கள், குறிப்பாக வாக்கு திருடல்கள் ஏற்பட்டிருக்கிறது, மிகப்பெரிய அளவில் போலியான விஷயங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன என்று கூறினாலும் கூட அங்கிருக்கக்கூடிய மக்கள் ஆம் ஆத்மி கட்சியை மிகப்பெரிய அளவில் நம்புகிறார்கள் என்பதற்கு மிக முக்கிய எடுத்துக்காட்டாக இந்த தேர்தல் பார்க்கப்படுகிறது. அரவிந்த் கெஜ்ரிவால் கூறும்போது, எங்களுடைய அரசாங்கம், குறிப்பாக பகவத் மானுடைய அரசாங்கம் மிக முக்கிய அளவிலான பல விஷயங்களை செய்திருக்கிறது. அதனுடைய எடுத்துக்காட்டு தான் மக்கள் எங்களை நம்பி இந்த அளவிற்கு வாக்குகளை தந்திருக்கிறார்கள் என்றும் ஜில்லா பரிஷத் பஞ்சாயத் தேர்தல்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை தந்திருக்கிறது என்றும் கூறப்படுகிறது. பஞ்சாபில் இருக்கக்கூடிய மிக முக்கிய இடங்களில் சில இடங்களில் காங்கிரசிற்கு அதிகாரம் இருக்கக்கூடிய இடங்களில் கூட ஜில்லா பரிஷத் பஞ்சாயத் தேர்தல்களில் ஆம் ஆத்மி கட்சி மிகப்பெரிய அளவில் வெற்றி வாகை சூடியிருக்கிறது. என்னவாக இருந்தாலும் அங்கிருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய அளவு உத்வேகம் அளிக்கக்கூடிய விதமாக இந்த தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன. எந்த விதத்திலும் எதிர்க்கட்சி தலைவர்கள் தேர்தல் மோசடியில் நடந்திருக்கிறது என்று கூறினாலும், பல வாக்குகள் இங்கே சூறையாடப்பட்டிருக்கிறது என்று கூறினாலும் கூட ஆம் ஆத்மி கட்சி வெகுவாரியான இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது என்பது மீண்டும் மீண்டும் உறுதி செய்யப்படுகிறது. இங்கே மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பாஜகவினரால் வெறும் 4 ஜில்லா பஞ்சாயத் இடங்களை மட்டும்தான் பிடிக்க முடிந்தது என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய கவலைக்குரிய இடமாக போய் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நாடு முழுக்க எப்படியாவது பாஜகவை வளர்த்தி விடலாம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருப்பவர்கள் பஞ்சாபில் மீண்டும் மீண்டும் தோற்று போய் கொண்டிருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் விற்பனைக்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு அணுகவும்.